சட்டியில் தான் செய்கிறேன். சட்டி சூடாகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. அதோட நெய் ஆர்கேஜி நெய் வச்சுருக்கேன். நெய் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்குங்க. சூடாகட்டும். ஒரு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் சின்ன சின்ன பீஸ் போட்டுக்கலாம். தாளிப்புக்கு நான் எடுத்துருக்கிற சின்ன பட்டை துண்டு ஒரு துண்டு எடுத்துருக்கேன். 2 கிராம்பு, 2 ஏலக்காய், சின்ன பிரிஞ்சி இலை, சின்ன துண்டு பட்டை எடுத்துருக்கேன். இது போதும் நமக்கு. தாளிப்புக்கு நம்ம சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் தெரிச்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வெந்துட்டுருக்கு. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சிறிதளவு போதும். சிறிதளவு சேர்த்துக்கிட்டால் போதும். வதக்கிட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு ஒன்று பின்னா ஒன்றா நம்ம என்னென்ன மசாலா சேர்க்குறோமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கிட்டோம். நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். இதோட நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம். தக்காளி சேர்ந்து வேகட்டும். நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் தக்காளி வெந்தவுடனே நம்ம ஒன்று பின்னா ஒன்று மசாலா சேர்த்துட்டு காய்கறி சேர்த்துடலாம். உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்குமோ, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை சின்ன சின்னதாக கழுவி அரிஞ்சு வச்சுட்டு சேர்த்துக்குங்க. தக்காளி வெந்துட்டு நல்லா. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் சிறிதளவு சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகாத்தூள் சின்ன டீஸ்பூனால் நான் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் சிறிதளவு சேர்த்துக்கிறோம். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மகிட்ட ஏதாவது மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் நான். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா சேர்த்துட்டு இப்போ நம்ம காயை சேர்த்துடலாம். என்கிட்ட இருந்த கேரட், பீன்ஸு, முட்டைக்கோஸு, பீட்ரூட்டு எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட வதக்கிக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் சென்று நம்ம அரிசியும் தண்ணியும் சேர்த்து வேக வைக்கலாம். வியூவர்ஸ், நான் எல்லா காயும் சேர்த்துட்டேன். நான் காய் வதக்கிக்கிட்டுருக்கு. உங்கள்கிட்ட இருக்க காயை நம்ம சேர்த்துட்டு வதக்கிக்கிங்க. கொஞ்சம் பச்சை வாசனை, காய்கறியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் அந்த எண்ணெயில் வேகட்டும். நம்ம அடுத்து அரிசியும் தண்ணியும் சேர்த்துடலாம். வெஜிடபிள் ரைஸுக்கு நம்ம அரிசியை முதல்ல சேர்த்து கொஞ்சம் நேரம், ஒரு 2 நிமிஷம் அந்த சூட்டில் விட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உதிரியாக வரும். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. காய்கறியை சேர்த்தோடனே காய்கறிக்கும் சேர்த்து நம்ம எவ்வளோ உப்பு தேவையோ சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சோண்டு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டேன். நான் நல்லா வதக்கிட்டு நம்ம அரிசியும் தண்ணியும் சேர்த்துடலாம். வியூவர்ஸ், நான் அரிசியை சேர்த்துட்டேன். 1 நிமிஷம் நம்ம கிண்டி விட்டு 1 நிமிஷம் அனலில் இருக்கட்டும். அப்புறமா தண்ணி சேர்ப்போம். அரிசி தண்ணி சேர்த்துட்டோம். அரிசி தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு, உப்பு சேர்த்தாச்சு. மூடி போட்டுடலாம். வியூவர்ஸ், பக்கத்து அடுப்பில் நம்ம முட்டையை வேக போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக போட்டுக்கலாம். உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். முட்டையும் வேகட்டும். இங்கே ரைஸ் வெந்துட்டுருக்கு, வேகட்டும். வியூவர்ஸ், இப்போ பாதி அரிசி வெந்துட்டு பாதி ரெடி ஆகிட்டு நம்ம மூடி வச்சு கொஞ்சம் வெயிட்டை வச்சிடலாம். மீதமும் வெந்துடும் அப்படியே. இப்போ நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். வெயிட்டை வச்சு மூடிட்டோம் நம்ம. இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் மலர்ந்துடும் ரைஸு.
இது மலர்ந்தோன்னா நம்ம அடுப்பை மல்லி புதினா தூவி ஆஃப் பண்ணிடலாம். வியூவர்ஸ், இப்போ சாப்பாடை நம்ம பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சான்னு பாருங்கள். வெஜிடபிள் சாப்பாடு, வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்லலாம். எப்படி இருக்குது பாருங்கள். உப்பு எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குக்கரில் செய்கிறத விட இப்படி செஞ்சோம்னா கொஞ்சம் கேராக எடுத்து நம்ம செய்யணும். கொஞ்சம் அதுனா நம்ம போட்டு விசில போட்டு உக்காந்துடலாம். இது கரெக்டாக நீங்கள் அடுப்பை ஸ்லோவில் வச்சு வெயிட்டை மேலே வச்சுட்டு முக்கால்வாசிக்கு மேலே செஞ்சோம்னா சாப்பாடு நல்லா ரெடி ஆயிரும். சாப்பிட்றதுக்கும் எல்லா காயும் அதில் கலந்ததுனால பிள்ளைங்களும் சாப்பிட்ருவாங்க. இதுக்கு மேட்சிங்காக தொட்டுக்க முட்டை வெந்துருச்சு. மல்லி புதினா துவையல் ரெடி பண்ணிக்கலாம். வியூவர்ஸ், இப்போ மல்லி புதினா துவையலுக்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கிட்டோம், மல்லி இலை, கொஞ்சம் புதினா, 3 பூண்டு பல், 3 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய். எனக்கு உரப்பு அதிகம் தேவையில்லைங்கிறதுனால ஒரு சின்ன புளி உருண்டை எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு தான் நான் புளி எடுத்திருக்கேன் சின்னதாக. உப்பு சேர்த்து ஒரு சின்ன பிஞ்சு இஞ்சியும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ சின்ன பிஞ்சு இஞ்சி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். நல்லா க்ரீனான மல்லி துவையல் ரெடி. இந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸ்க்கெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். முட்டை அவிச்சு வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். வியூவர்ஸ், சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வியூவர்ஸ், ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். வியூவர்ஸ், சாப்பாடு ரெடி. நாங்கள் சாப்பிட போகிறோம், வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பார்க்குறீங்க. வியூவர்ஸ், வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம் எங்களோட சேர்ந்து. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. வியூவர்ஸ், வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம்.